பெரியார் மண்ணு திராவிடம் நீதி கட்சின்லாம் சொல்றீங்களே, இந்தியாவிலேயே அதிகமான ஜாதி வெறி பிடிச்ச மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு தான். எப்படி இந்த தகவலை சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இந்த போட்டோ பாருங்க. இது என்ன படம் அப்படின்னா, இந்தியாவில் ஜாதி மறுப்பு திருமணங்கள் எத்தனை சதவீதம் நடக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற படம். இந்த படத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு போட்டிருக்கிறதுல தமிழ்நாட்டுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 2.6% தான் போட்டிருக்காங்க. என்னடா இது, வெறும் 2.6% இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான் தமிழ்நாட்டில் நடக்குதா? நம்ம ஜாதி வெறியர்கள்லாம் வட மாநிலங்களில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோமே, அந்த மாநிலங்களில் எவ்வளோ இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தகவலில் என்ன சொல்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் 8.6% மேரேஜ் நடக்குது இன்டர்காஸ்ட், ஜார்க்கண்டில் 12.1, மத்திய பிரதேசத்திலேயே நம்மளை விட அதிகமாக நடக்குது 3.5, குஜராத்தில் 13.7, மகாராஷ்டிராவில் 17.7% இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்குது. ஸோ இந்த அதிர்ச்சிகரமான தகவல் பார்த்தோம்னா கடந்த பல ஆண்டுகளாக இணையதளங்களில் ஒவ்வொரு வருஷமும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இப்போவும் கூட இது நம்ம கண்ணில் வைரலாக பரவிப்பட்டதுனால தான் இந்த வீடியோவை நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த புகைப்படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள், அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ரிசர்ச் அப்படிங்கிறது உண்மைதானா, இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல்கள்லாம் உண்மைதானா அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இதில் சில தவறான இன்டர்பிரேஷன்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது. இந்த தகவல்களில் என்னென்ன பிழையான இன்டர்பிரேஷன்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரோட நம்ம போயிடுவோம். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஜாதி இல்லை அப்படின்னோ ஜாதி கொடுமைகள் இல்லை அப்படின்னோ சொல்ல வரல. இது பெரியார் மண் அப்படிங்கிறதுனால இங்கே ஜாதி மறுப்பு திருமணங்கள் தங்கு தடையின்றி நடக்குது அப்படின்னு சொல்ல வரல. அதுக்கு பதிலாக உண்மையான பிரச்சனை என்ன, இங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இடையிலான கம்பேரிசன் இருக்குல்ல, இந்த தகவல் சரியான தகவலை தான் நமக்கு கொடுக்குதா அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்ல போகிறோம். யூ10 அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு ஊடகம். இந்த ஊடகம் பார்த்தோம்னா எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலையும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலையும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூ10 செய்கிற வேலை முக்கியம், இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச டொனேஷனை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக அனுப்பி யூ10உடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சப்போர்ட் அவர் ஃபேக்ட் செக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷனை அனுப்பி வைக்கலாம். டைனமிக்ஸ் ஆஃப் இன்டர் ரிலீஜியஸ் அண்ட் இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆய்வை 4 ஸ்காலர்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் மொத்தமாக நடக்கிறது இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் அப்படிங்கிறது 10% இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் வந்து இந்தியாவில் நடக்குது. அதில் 4.97% பெண்கள் பார்த்தோம்னா அவங்கள விட கீழே இருக்கிற கட்டுமானத்தில் கீழே இருக்கக்கூடிய சாதியினுடைய ஆண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 4.95% பெண்கள் பார்த்தோம்னா அவங்கள விட சாதிய அடுக்கில் மேலே இருக்கிற சாதியை சேர்ந்த ஆண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவலை வச்சு ஒரு வகையில் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த நேஷனல் ஆவரேஜை விட தமிழ்நாட்டினுடைய சதவீதம் அப்படிங்கிறது 4ல் 1 பங்கு தான் இருக்குது. இதில் டாப் மாநிலங்களாக அதிகமாக இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் நடக்கக்கூடிய மாநிலங்களாக அவங்க குறிப்பிடுறது எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கோவா, மேகாலயா, பஞ்சாப், கேரளா. இந்த மாநிலங்கள் பார்த்தோம்னா 20% மேலே வந்து இங்கே வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேட்டகரி மாடரேட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா, மணிப்பூர், திரிபுரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா 15%க்கும் அதிகமாக வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்குது அப்படின்னு காட்டியிருக்காங்க. இருக்கிறதுல குறைவா சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்களாக எது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், பீகார், தமிழ்நாடு. ஸோ கடைசி 3 அல்லது 5 இடங்களில் தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது இவங்களோட அறிக்கையில் வருது. ஸோ இவங்க அறிக்கைக்கான தகவல்கள், தேவையான தகவல்களை வந்து நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு சொல்லக்கூடிய NFHS சர்வே 2005-6 இந்த வருடங்களில் நடைபெற்ற ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட்லேருந்து எடுத்ததாக குறிப்பிடுறாங்க. இப்போ இதில் எந்த இடத்துல சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க இந்த டேட்டாவை எப்படி கம்பைல் பண்ணாங்க, எந்த மெத்தடாலஜி அடிப்படையில் கம்பைல் பண்ணாங்க அப்படின்னு மெத்தடாலஜியை அவங்க அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிடுறாங்க.
அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 32,160 இந்து கப்புள்ஸினுடைய அவங்களுடைய தகவல்களை இவங்க சர்வேயில் பயன்படுத்தியிருக்காங்க. மொத்தமாக நாடு முழுக்க இருக்கக்கூடிய 32,000 பேருடைய சாம்பிள் பயன்படுத்தி இந்த ரிசல்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் உள்ள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the information collected on caste is grouped into 3 categories, namely scheduled caste, other backward classes and others. அதாவது 3 கேட்டகரியாக இந்த கேஸ்ட்டை வந்து பிரிச்சிருக்காங்க. நமக்குலாம் தெரிஞ்சது தான் எஸ்சி, ஓபிசி, ஜென்ரல் அப்படின்னு. அடுத்ததாக அவங்க சொல்கிறது தான் முக்கியமானது. த அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கிளாஸ் ஹைரார்கி இன் இந்தியா இஸ் எஸ்சி, அதுக்கு மேலே ஓபிசி, அதுக்கு மேலே அதர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது இஃப் எ உமன் பிலாங்கிங் டு ஹையர் கேஸ்ட் மேரிஸ் டு எ மேன் பிலாங்கிங் டு லோயர் கேஸ்ட், ஒரு உயர் படிநிலையில் இருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் கீழ் படிநிலையில் இருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்த ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டால் இது வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் எ உமன் பிலாங்கிங் டு எ லோயர் கேஸ்ட் மேரிஸ் டு எ மேன் ஆஃப் எ ஹையர் கேஸ்ட், ஒரு கீழ் படிநிலையில் இருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்த பெண் உயர் படிநிலையில் இருக்கிறதா சொல்லப்படுற ஜாதியை சேர்ந்த ஆணை திருமணம் செய்து கொண்டால் அதுவும் இன்டர் கேஸ்ட் மேரேஜ். இப்படி தான் எங்களுடைய தகவலை நாங்கள் திரட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எங்கே இன்டர்பிரிட்டேஷன் தவறாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்சி அப்படிங்கிறதோ ஓபிசி அப்படிங்கிறதோ இல்லை ஜென்ரல் அப்படிங்கிறதோ ஜாதிகள் கிடையாது. ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படிங்கிறதே சமூக அளவிலும் கல்வி அளவிலும் பெருமளவு பின்தங்கி இருக்கக்கூடிய ஜாதிகளினுடைய ஒரு பட்டியல் தான் ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படிங்கிறது. அது ஒரு ஜாதி கிடையாது, பல ஜாதிகளினுடைய பட்டியல். அதே மாதிரி ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ்ங்கிறது என்னன்னா, பின்தங்கி இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களினுடைய பட்டியல், அதுவும் பல ஜாதிகளினுடைய பட்டியல். இந்த ஜாதிகளுக்குள்ளேயே நிறைய ஹைரார்கி இருக்கு. அதாவது ஓபிசியில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளும் ஒரே படிநிலையை சேர்ந்தவை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரே பட்டியலில் இருக்கிறாங்களே தவிர இந்த ஜாதிகளுக்குள்ளேயும் பார்த்தோம்னா ஹைரார்கி மேல் கீழ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி ஜென்ரல் அப்படிங்கிறதும் ஒரு ஜாதி கிடையாது. பட்டியல் இடப்படாத அந்த ஜென்ரலில் இருக்கக்கூடிய ஜாதிகள்லையும் மேல் கீழ் அப்படிங்கிற படிநிலைகள் தான் இருக்குது. உதாரணத்துக்கு முதலியார், ரெட்டியார், பார்ப்பனர் இந்த எல்லா சமூகங்களுமே வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் கேட்டகரியில் வராங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரே படிநிலையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னால் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ இந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது எஸ்சிக்கும் ஓபிசிக்கும் இடையில திருமணம் நடந்தாதான் அது இன்டர்காஸ்ட் மேரேஜஸாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதே மாதிரி ஓபிசிக்கும் ஜென்ரலுக்கும் இடையில திருமணம் நடந்தாதான் அது இன்டர்காஸ்ட் மேரேஜாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதே மாதிரி ஒரு எஸ்சிக்கும் ஒரு ஜென்ரலில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவருக்கும் இடையில திருமணம் நடந்தாதான் அது இன்டர்காஸ்ட் மேரேஜஸாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். எஸ்சியிலே இருக்கக்கூடிய ஒரு அருந்ததியருக்கும் அல்லது ஒரு பறையர் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கோ இதர சமூகங்களை சேர்ந்தவங்களுக்கோ இடையில திருமணம் நடந்தால் அது கலப்பு திருமணமாக இன்டர்காஸ்ட் மேரேஜாக எடுத்துக்கொள்ளப்படாது. அதே மாதிரி ஓபிசி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பிசி எம்பிசின்னு 2 பிரிவு இருக்குது. ஓபிசிலேயே பிசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய 2 வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள், உதாரணத்துக்கு தேவர் நாடார் இல்லை தேவர் இன்னொரு கவுண்டர் சமூகம், இந்த மாதிரியான சமூகங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இன்டர்காஸ்ட் மேரேஜ் இருக்குல்ல, அது இன்டர்காஸ்ட் மேரேஜாக இந்த அறிக்கையில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படலை. அதே மாதிரி எம்பிசியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு சமூகங்கள், வன்னியர்களுக்கும் எம்பிசியில் இருக்கக்கூடிய இன்னொரு சமூகம் மறவர்களுடைய சில பிரிவு, கல்லர்களுடைய சில பிரிவுலாம் எம்பிசிக்குள்ளே வராங்க. அவங்க 2 ஜாதிகளுக்கு நடுவில் திருமணம் நடந்தால் கூட அது இன்டர்காஸ்ட் மேரேஜாக இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படலை. அதை விட முக்கியமாக எம்பிசிக்கும் பிசிக்கும் இடையில் மணமகன் எம்பிசியாகவும் மணமகள் பிசியாகவும் இருந்தாலுமே கூட அது இன்டர்காஸ்ட் மேரேஜாக இந்த அறிக்கையில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அப்போ இந்த ஆய்வு எந்த தகவல்களை நமக்கு கொடுக்குது அப்படின்னா, இந்தியாவில் நடந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ்னுடைய தகவல்களை இது தரல. கேஸ்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிளாஸ் எஸ்சி, ஓபிசி, ஜென்ரல் இந்த வகுப்புகளுக்கு இடையில நடந்த அந்த திருமணங்களை பற்றி தான் இந்த ஆய்வு வந்து பேசுது. சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் எஸ்சிக்கும் ஓபிசிக்கும் ஜென்ரலுக்கும் இடையில நடக்கிற திருமணத்திலேயே தமிழ்நாடு பின்தங்கி தானே இருக்குது. 2% ரொம்ப கம்மி தானே. மற்ற ஸ்டேட்லலாம் ஓபிசிக்கும் எஸ்சிக்கும் ஓபிசிக்கும் ஜென்ரலுக்கும் இடையில் நடக்குது இல்லை, அது ஏன் தமிழ்நாட்டில் நடக்கலை அப்படிங்கிற கேள்வி வரலாம். அந்த கேள்வி நியாயமான கேள்வி. அது நடக்கலை, பெருமளவில் நடக்கலை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை நம்ம ஒப்பிட்டோம் அப்படின்னா, ஏன் மற்ற மாநிலங்கள்
எண்ணிக்கையில் அதிகமாக பர்சன்டேஜ் வராங்க, தமிழ்நாடு ஏன் கம்மியாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஜாதிகள் எண்ணிக்கையில் மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எல்லா ஜாதிகளுமே பார்த்தோம்னா ஓபிசி பட்டியலுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால தான் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு, மற்ற எல்லா மாநிலங்களை விட அதிகமாக 69% இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டில் அமலில் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய ஓபிசி பாப்புலேஷனுங்கிறது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 76.1%. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 76% மக்கள் ஓபிசி லிஸ்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டுட்டாங்க. அப்போ இந்த 76%க்குள்ள எத்தனை திருமணங்கள் மாறி மாறி நடந்தாலுமே, ஜாதி மாறி நடந்தாலுமே, அது இவங்க கணக்கில் எடுத்தபடி இன்டர்காஸ்ட் மேரேஜாக வராது. அதனால தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறது குறைவாக காட்டப்படுது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டினுடைய 76% மக்கள் ஓபிசி பட்டியலுக்குள்ளே இருக்கிறாங்க, எம்பிசியாகவும் பிசியாகவும் வைக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி பட்டியலுக்குள்ள ஒரு 20% மக்கள் இருக்கிறாங்க. மீதி சொற்ப எண்ணிக்கையிலான சதவீதத்தில் தான் பார்த்தோம்னா ஜென்ரல் கேஸ்ட் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ மற்ற மாநிலங்களை எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ பேர் ஓபிசி பர்சன்டேஜுக்குள்ளே வராங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அப்போ அங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த மாநிலங்களில் பெரும்பான்மையான சமூகங்கள் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் பார்த்தோம்னா அங்கே இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறது அதிகமாக காட்டப்படுது. அந்த ஊர்களெல்லாம் பார்த்தோம்னா இப்போ ஒரு ஊரில் 30% தான் ஓபிசி பாப்புலேஷன் இருக்காங்க, ஒரு 15% தான் எஸ்சி பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா 45% இது ரெண்டும் வருது. மீதி 55% ஜென்ரல் பாப்புலேஷனில் இருக்கிறாங்க. அப்போ ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் இடையில் இங்கே திருமணம் நடந்தாலே அது இன்டர்காஸ்ட் மேரேஜாக காட்டப்படும். அதாவது பெரும்பான்மையான சமூகங்கள் ஜென்ரலில் வைக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கே ஈஸியாக வந்து பார்த்தோம்னா இந்த ஜாதி மறுப்பு திருமணங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக வருது. ஏன்னா ஓபிசிக்குள்ளே குறைவான மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த 2 சமூகங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது இன்டர்காஸ்ட் மேரேஜாக கணக்கில் வருது. ஆனால் தமிழ்நாட்டில் ஜென்ரல் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, ஓபிசி பாப்புலேஷன் 76%ங்கிறதுனால தான் இங்கே 2 வேறு சமூகங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய திருமணம்ங்கிறது இன்டர்காஸ்ட் மேரேஜாக கணக்கில் வரல. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கும் திருமணம் நடந்தால் மட்டும்தான் அது இன்டர்காஸ்ட் மேரேஜ் கால்குலேஷனில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வருது. ஆனால் மற்ற மாநிலங்களில் அப்படி கிடையாது. அதனால தான் இந்த ரிப்போர்ட்டை எடுத்து டீகோட் பண்ணி பார்த்தோம்னா எந்தெந்த மாநிலங்கள்லாம் அதிக இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்குது அப்படின்ற தகவல்கள் இருக்கோ அந்த மாநிலங்களினுடைய ஓபிசி பாப்புலேஷன் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கோவா மாநிலத்தை எடுத்துக்கோம். அங்கே தான் இருக்கிறதுலையே அதிகமான இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஓபிசி மக்களினுடைய பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 17.9%. மேகாலயா மாநிலத்தை எடுத்துக்குவோம். அதுலேயும் பார்த்தோம்னா 25% இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஓபிசி பாப்புலேஷன் எவ்வளோன்னு எடுத்து பார்த்தோம்னா வெறும் 1.2% தான். இப்போ வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே எஸ்டி பாப்புலேஷனுங்கிறது பெரிய அளவில் இருக்குது. அந்த எஸ்டி பாப்புலேஷன் அப்படிங்கிறது இந்த ஆய்வில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாததுனால வடகிழக்கு மாநிலங்களில் அதிகமான சதவீதம் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தை எடுத்துக்குவோம். மகாராஷ்டிராவில் 17.7% இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஓபிசி பாப்புலேஷன் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தோம்னா வெறும் 33.8%. தமிழ்நாட்டில் பாதி கூட இல்லை. அடுத்தது குஜராத்தில் 13.7% இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஓபிசி பாப்புலேஷன் எவ்வளோனா 40%. ஸோ நம்ம தென் மாநிலத்திலே கர்நாடகா, அங்கே கொஞ்சம் அதிக திருமணங்கள் நடத்ததாக காட்டப்பட்டிருக்கு. அங்கே பார்த்தோம்னா 16.5% இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஓபிசி பாப்புலேஷன் பார்த்தோம்னா 55.5%. அதுவும் தமிழ்நாடை விட ஓரளவுக்கு குறைவான பாப்புலேஷன் தான். இதில் கேரளா மாநிலம் மட்டும் பார்த்தோம்னா விதிவிலக்கா ஓபிசி பாப்புலேஷன் 65% இருந்தாலுமே இன்டர்காஸ்ட் மேரேஜ் அதிகமாக இருக்கிறதா காட்டப்பட்டிருக்கு. ஸோ அது ஒன்று தான் இதில் விதிவிலக்காக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ அதே அறிக்கையில் இன்னொரு தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ், அதாவது 2 மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய திருமணம். இது தமிழ்நாட்டில் எத்தனை அளவுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 1.6% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தகவலை நம்ம உண்மையோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தோம்னா உண்மை அப்படிங்கிறது வேறையாக இருக்குது. இந்த ஆய்வுங்கிறது 2011 காலகட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. இப்போ 2012 வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு செய்தி, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
தமிழ்நாட்டில் 2011 ஆண்டில் பார்த்தோம்னா 10% திருமணங்கள் வந்து இன்டர் ரிலீஜியஸில் பெரும்பான்மையாக வரக்கூடிய ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டின் கீழே ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை டைம்ஸ் ஆஃப் இந்தியா தகவல் கொடுக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தகவல் படி 77,000 திருமணங்கள் வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்டின் கீழே அந்த வருஷம் வந்து 2010-11 நிதியாண்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் 7,601 திருமணங்கள் வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டின் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது இது 77,000ல் 7,600ங்கிறது 10%. சரி, இன்னொரு 78,000 திருமணங்கள் தமிழ்நாடு மேரேஜஸ் ஆக்டின் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிந்து மேரேஜ் ஆக்ட், தமிழ்நாடு மேரேஜ் ஆக்டு, இது ரெண்டும் தனித்தனி நம்பர்னு வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்தாலுமே கூட ஸோ ஒரு 1,55,000 வருது. அதுலேயுமே 7,600 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5% வந்துடுது. ஸோ இந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது 1.6%. ஸோ இந்த இரண்டு தகவல்களுக்கும் இடையில் பெரிய முரண். அதாவது இவங்க எடுத்து பண்ணது, இந்த ஆய்வில் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு 32,000 பேர்கிட்ட சாம்பிளாக எடுத்தது. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தகவலுங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய திருமணங்களினுடைய எண்ணிக்கை. அதில் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுங்கிறது பெரும்பாலான வந்து பார்த்தோம்னா இந்த 2 மதங்களை சேர்ந்தவர்கள் திருமணம் பண்ணும்போது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் பதிவு பண்ணுறாங்க. இதில் மற்ற குளறுபடிகளெல்லாம் கழிச்சா கூட 1.6% அப்படின்னு இதில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப குறைவான எண்ணிக்கையாக இருக்குது கல தகவல்களை காட்டிலும். ஸோ அடுத்து இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் குறித்தான தகவலையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இன்னொரு ஆய்வறிக்கை இந்தியன் ஹியூமன் டெவலப்மெண்ட் சர்வே அப்படிங்கிற அந்த சர்வேவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா முழுக்க நடந்திருக்கக்கூடிய இன்டர்காஸ்ட் மேரேஜினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வெறும் 5% அப்படின்னு சொல்லுது. இவங்களுடைய சர்வே 10% அப்படின்னு சொல்லுது. இந்தியன் ஹியூமன் டெவலப்மெண்ட் சர்வே வெறும் 5% தான் சொல்லுது. இரண்டுக்குமான வித்தியாசங்கிறது கிட்டத்தட்ட பாதியாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தோம்னா இங்கே வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான முரண் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட். அதாவது இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்கு சில இன்சென்டிவ்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் பெனிஃபிஷியராக எத்தனை பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அதில் முதல் இடத்துல மகாராஷ்டிரா இருக்குது, 2ஆம் இடத்துல கர்நாடகா இருக்குது, 3ஆம் இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அதாவது அதிக பயனர்கள் இன்டர்காஸ்ட் மேரேஜ் செய்து கொண்ட அந்த இன்சென்டிவை ரிசீவ் பண்ண அதிக பயனர்களின் எண்ணிக்கையில் 3ஆவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து 2013லேருந்து 20 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா 13,135 பேர் இந்த இன்சென்டிவ் வந்து பெனிஃபிஷியரியாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதே கர்நாடகாவில் எடுத்து பார்த்தோம்னா 22,677 பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டினுடைய மொத்த எண்ணிக்கையில் ஒரு பாதி, 2ல் ஒரு பாதி வந்து கர்நாடகாவில் தமிழ்நாட்டை விட கூடுதலாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் நம்ம முன்னாடி பார்த்த அந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் பற்றின அந்த அறிக்கை இருக்குல்ல, அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டோட பர்சன்டேஜ் 2.6, கர்நாடகாவினுடைய பர்சன்டேஜ் 16.5. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா இந்த பயனர்கள் எண்ணிக்கையிலும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கணும். எல்லா கலப்பு திருமணம் பண்ணவங்களுமே இந்த ஸ்கீமோடைய பெனிஃபிஷரியாக மாறி இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜாக இருந்திருக்கணும். அது இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய முரண்பாடாக இருக்குது. அதே மாதிரி 2020 ஜூன் மாதம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு நியூஸ், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் பெரும்பாலான இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறது நடக்கலை அப்படிங்கிறது குறித்தான ஒரு செய்தி குறிப்பு. அது அந்த செய்தி குறிப்பை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு வருஷத்தில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய மொத்த திருமணங்களில் அரவுண்ட் 5% அப்படிங்கிறது இந்த மாதிரியான இன்டர்காஸ்ட் மேரேஜாக இருந்தது. ஸோ இந்த டைமில் அந்த எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிறத பார்க்க முடியுது அப்படிங்கிற தகவலை சொல்கிறாரு. ஸோ இந்த செய்தி குறிப்பில் இதை சொன்னவர் யார், அவருடைய விவரம் என்ன அப்படிங்கிற தகவல்லாம் கொடுக்காததுனால ஸோ இதை நம்ம ஒரு அஃபீஷியல் தகவலாக எடுத்துக்க வேண்டாம். பட் இது நம்ம சொல்லக்கூடிய இந்த முரணை இந்த செய்தியினுடைய தகவலும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதா இருக்குது. ஸோ இப்படி பல தகவல்களை நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இதில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது ஒரிஜினலாக இன்டர்காஸ்ட் மேரேஜினுடைய எண்ணிக்கையை பிரதிநிதித்துவப்படுத்துதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டை காட்டிலும் மற்ற மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் அதிகமான இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்குதா அப்படிங்கிறதுக்கு இந்த ஆய்வினை ஒரு சான்றாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்த இந்த தகவல்லேருந்து தெரிகிறது.
ஆனால் ஒரு விஷயம் இதில் நம்ம முக்கியமான கன்சர்னாக பார்க்க வேண்டியது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அஃபீஷியலாக இன்டர்காஸ்ட் மேரேஜ் சமூகத்தில் இந்த தமிழ்நாட்டில் அல்லது இந்திய அளவில் எவ்வளவு நடக்குது அப்படிங்கிற அஃபிஷியல் டேட்டா அப்படிங்கிறது எங்கேயுமே அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம முக்கியமான கன்சர்னாக எடுத்துக்க வேண்டிய தகவலாக இருக்குது. இந்தியா மாதிரியான ஒரு சமூகத்துக்கு ஜாதி மறுப்பு திருமணங்கள் எவ்வளவு நடக்குது, இந்த சமூகத்தில் எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஜாதி மறுப்பு திருமணங்கள் எண்ணிக்கையில் என்ன மாற்றம் நிகழுது, இந்த தகவல் ரொம்ப ரொம்ப தேவையானது. ஆனால் இப்படிப்பட்ட தகவல்கள் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது. இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை பற்றின அந்த விவரங்களை எடுத்துக்கிட்டாலுமே கூட அதில் இந்தந்த ஜாதி மணமகள் அப்படிங்கிறத பெரும்பாலானோர் குறிப்பிடுறது இல்லை அதை குறிப்பிட விரும்புறது இல்லை. அப்படிங்கிறதுனால இன்டர்காஸ்ட் மேரேஜ் தமிழ்நாட்டில் எவ்வளவு நடக்கிறது அப்படிங்கிறது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த தகவல் அப்படிங்கிறது மிக மிக தேவையான அவசியமான ஒரு தகவலாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த தகவல் வெளிப்படையாக பொதுவெளியில் முன்வைக்கப்படும் போது தான் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு, சாதியை விலக்கி வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற திட்டங்களை, இந்த மாதிரியான ஒரு டேட்டாவை நம்ம கையில் தீர்மானமான டேட்டா இருக்கும்போது தான் அதை வைத்து தான் இந்த மாதிரியான திட்டங்களையே உருவாக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட டேட்டாவே இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நம்ம போக முடியாமல் நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த அறிக்கையில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் உண்மை இல்லை, தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இவ்வளோ பெரிய கேப்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னதாலேயே தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு நடக்குது, இல்லை தமிழ்நாட்டில் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணுறவங்கெல்லாம் இங்கே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. தமிழ்நாடு அதிக அளவில் ஆணவ கொலை நடக்கிற மிக முக்கியமான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பிரச்சனை களையப்படணும். இங்கே கிரவுண்டில் நிறைய சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலை களையிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா சரியான தகவல் தேவை. ஸோ இந்த மாதிரியான ஒரு தெளிவில்லாத தகவலை வச்சு நம்ம முன்னோக்கி நகர முடியாது. சரியான தகவல் தேவை. அதை வெளியிடுறதுக்கு சரியான இங்கே கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்த பரவக்கூடிய தகவலிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் உண்மையிலேயே எவ்வளவு ஜாதி மறுப்பு திருமணம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு கவுண்ட் எடுத்து அதை வெளிப்படையாக வைக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த விவகாரத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய செய்தியாக இருக்குது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.